இங்க ஒரு ஆடை மத கலவரத்தை தூண்டுச்சுன்னு சொல்லிட்டு குற்றவாளி கூண்டுக்குள்ள நிறுத்தி வச்சிருக்காங்க. இதை கேக்குற ஜட்ஜே ஷாக் ஆயிட்டாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, ஒரு பாகி பக்ரீத்க்கு வெட்டுறதுக்காக ஒரு ஆடை வாங்கிட்டு போயிருப்பாரு. கரெக்டா வெட்டலான்னு போகும்போது இப்ப அந்த ஆடை அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருது. பக்ரீத்துக்கு வெட்ட வேண்டிய ஆடு ஓடி போகுதுன்னு சொல்லிட்டு அங்க பாக்குற எல்லா முஸ்லிம்ஸுமே இந்த ஆடு பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆடு ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோயிலுக்குள்ள புகுந்துருது. அந்த கோயிலுக்குள்ள 4 ஆடை நிறுத்தி அது மேல மஞ்சள் தண்ணி தெளிச்சு அந்த ஆடு தலையாட்டுதான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஆடு எதுவுமே தலையாட்ட மாட்டேங்குது. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ஆடு ஓடி வந்து களைப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு இப்ப தலையாட்டிடுது. இதை பாக்குறாங்க இருக்கவங்க எல்லாருமே இப்ப அந்த ஆடு சம்மதம் சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு வெட்ட போறாங்க. இப்ப திரும்பவும் அந்த ஆடு தப்பிச்சு இப்ப ஓட ஆரம்பிக்குது. இந்த சைட் பார்த்தா முஸ்லிம்ஸ், அந்த சைட் பார்த்தா ஹிந்துஸ் சொல்லிட்டு நடுவுல அந்த ஆடு மாட்டிக்குது. 2 பேருமே எங்களுக்கு தான் அந்த ஆடு சொந்தம்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஒருத்தர் சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிடுறான். இது பாக்குற போலீஸ் அந்த ஆடை அரெஸ்ட் பண்ணி அந்த ஆட்டுக்கு ஜீசஸ்னு பேரை வச்சு அந்த ஆடு மேல FIR போட்டுறாங்க. இதை கேக்குற ஜட்ஜ் காண்டாகி அந்த ஆடை வெட்டுறதுக்கு தான் 2 பேருமே அடிச்சுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அதை ப்ளூ கிராஸ் காமிச்சிடுறாரு. ஆனா ப்ளூ கிராஸ்ல வாங்க மாட்டேன்னு சொன்னதால இப்ப கடைசியில ஆடை ஜெயில